வணக்கம் தேடி வியூவர்ஸ். நாம் வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கைமணத்தில் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இது ஹோட்டலில் இல்லைனா இந்த சீசனுக்கு தான் கிடைக்கும்னு நினச்ச டிஷ்ஷை தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன டிஷ், எப்படி பண்ண போகிறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எடுத்துருக்கோம். இந்த டிஷ் வந்து சிக்கனை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நார்மலாக இது வந்து மட்டனில் ரொம்ப ஃபேமஸ். என்ன டிஷ் சொல்லு பார்ப்போம். பார்க்குறானே என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கல, அதனால அவங்கள பற்றி கூட நான் பேசுகிறதா இல்லை. என்ன வேணால் பேசுறது, தலையை தூக்கிட்டு இப்படி பேசுறது அப்படிலாம் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக பேசு, புரியுதா? அழகாக வந்திருக்க செஃப், தெரியவே நம்ம மக்கள் வெளியில் இருக்குங்க சொல்லணும், புரியுதா? நாமளே சொல்லிக்கூடாது. எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகா இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு. இந்த டிஷ் இந்த சீசனுக்கு ஃபேமஸ். இது மட்டனில் ஃபேமஸ். இன்னொரு க்ளூ வேணா தரேன், ஹைதராபாத்தில் ஃபேமஸ். சிக்கன் பருப்பு பாயாசம். இந்த பொண்ணுக்கு சொல்லி விலங்கு வைக்கவே முடியாதுங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதம் என்ன மாதம்? ரம்ஜான் மாதம். என்ன தருவாங்க? கூழ் கொடுப்பாங்க இல்லையா? சரி, வேற என்ன? நோம்பு கஞ்சி. அது பேர் யாராவது நோம்பு கூழ் கொடுத்துருப்பாங்களா? அம்மன் கோயிலுக்கு தான் கூழ் ஊற்றுவாங்க. ஓகே, ஸோ ரம்ஜான் மாசத்துல வேற என்ன ஸ்பெஷல்? ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. பிரியாணி. நோ யூ ஆர் டாக்கிங். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஹலீம். ஓகே, ஹலீம். ஓகே, ஹலீம் தெரியுமா? தெரியும். அப்படின்னா என்னது? செய்ய போற டிஷ். ஸோ இந்த ஹலீம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இன் ரம்ஜான் டைம். ப்ளஸ் இது வந்து மட்டனில் செய்வாங்க. ஹைதராபாத்தில் ரொம்பவே பாப்புலர்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஷ் வந்து ஒரு ரொம்ப ரிச்சான டிஷ் அண்ட் செய்கிறதுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸிங் டிஷ். இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குயிக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் செய்கிறதே கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்து ரெஸ்டாரண்ட்லேயே ஹோட்டல்லே தான் கிடைக்கும்ன்ற ஒரு திங்கிங் வந்ததுக்கப்புறம் வீட்டில் செய்கிறது பாசிபிளே இல்லைன்னு நினச்சிடறோம். எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் நம்ம ஸ்நாக்ஸ், அதாவது தீபாவளிக்கு பலகாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வீட்டில் செய்வோம். ஒரு முறுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே செய்யக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸுமே நம்ம ஒரு காலத்தில் வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் தான். இப்போ அது யாருக்குமே தெரியாது எப்படி செய்வோன்ட்டு. சில பேருக்கு தெரியும், தட்டனா இப்படி தான் செய்வோன்றது தெரியும். ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஹலீமும். இப்போ இந்த ரம்ஜான் டைமிங்கில் எஸ்பெஷலி வந்து 2-3 ரெஸ்டாரண்ட்ஸில் இல்லைனா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இது கிடைக்கிது, இது மட்டும்தான் பாசிபிள், வீட்டில் செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த ஹலீமை நான் சிக்கனில் செஞ்சு காட்ட போகிறேன். சிக்கன் ஹலீம். ஸோ இந்த சிக்கன் ஹலீம் ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் அண்ட் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு மெனக்கட்டு வேலை செய்யணும், சில பேர் வேலையும் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷாக தான் இருக்க போகுது. நான் இங்கே வந்து ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, இங்கே இன்னொரு பெரிய கடாய் வச்சுருந்தேன். எங்கே அது? கண்ணை முடுங்க, கை நீட்டுங்க. கையுங்க. சர்ப்ரைஸ். ஆமாம், பெரிய சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன். மறந்துடுவார். ஹலீம் சாப்பிட்ருக்கியா? நோ. ரம்ஜானுக்கு என்ன தான் சாப்பிட்ருக்கேன்? ரிச் டிஷ். நாங்களா புவர். ஸோ நீ புவர், நான் தான் புவர். ஓகே, ஸோ நாம் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். குக்கிங்க்கு கிடையாது, சிக்கனை மேரினேட் பண்ண. இது கூட என்னென்ன சேர்க்குறோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கிறோம். 1 kg. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் செய்யணும்னா 1/4 கிலோ 1/2 கிலோ அது கடையிலே வாங்கிக்கலாம் ஒருத்தர்னா. உன்னை எப்படிமா அவாய்ட் பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தயிர். தயிர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டெண்டரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஹலீமுக்கு. அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ போடணும் செஃப் தயிர்? ஒரு 1 kg சிக்கனுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர். செஃப் இப்படி உதறக்கூடாது, உதறிட்டு நான் போயிடுவேன் அப்புறம். அதுக்காக தான் உதற போயிடுவேன்ட்டு. கரம் மசாலா, சிக்கன் மசால் பொடி. நார்மலாக அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு மட்டும் நான். அப்போ வேண்டாம் செஃப், நம்ம ப்ராப்பர் அந்த ஹலீம் மாதிரி பண்ணணும். அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, அது ஹலீம் கிடையாது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும், பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேரினேஷன் கூட நம்ம நிறைய மின்ட், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மின்ட் லீஃபாகவே எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சரி. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரியோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. இலையை மட்டும் பிச்சு போடுமா?
கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியாக குயிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சே செய்கிற மாதிரி நான் அந்த ரெசிபியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பர் ரெசிபி இஸ் மேட் அவுட் ஆஃப் மட்டன் அண்ட் இது வந்து நம்ம சிக்கனில் பண்ணுறதுனால கொஞ்சம் சிலதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம், அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இப்படி மாடிஃபை பண்ணுறீங்க, கஸ்டமைஸ்லாம் சிக்கனில் நம்ம ஹலீம் பண்ணுறது இல்லைம்மா, ஓகேவா? வீட்டில் எல்லா ஹலீம் மட்டன் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. கரெக்ட். ஸோ அதனால நம்ம சிக்கனில் பண்ணி காட்டுறோம். இது வரைக்கும் சிக்கனில் ஹலீம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. போடுங்க. சிக்கனும் பண்ண முடியாதாங்க, மீன் அந்த மாதிரி எதாவது போடலாமா? எப்படி? சிக்கனும் சாப்பிட முடியாதாங்க, இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுங்க, அது வந்து பெஸ்ட். நல்ல ஐடியா. சீக்கிரம் போடுமா. இருப்பா உடிச்சிட்டு இருக்கேன். செஃப், இதை பறிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதை வாங்கி தரேன். நீ வாங்கி தர எனக்கு? ஆமாம், போட்டு விட்ருக்கேன். நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நானும் அதான் சொன்னேன் டேரக்டர் கிட்ட, இந்த ஷோவில் டைம் வேஸ்ட் பண்ணுகிறமே ஒரு பொண்ணை வச்சுன்னு. மேரினேஷன் பண்ணுறப்ப கீழே அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது, நாங்கள் ஆஃப் பண்ணியிருக்கோம் மக்களே. தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட், மேஜிக் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். பார்த்துக்கோங்க செஃப். லெமன் ஜூஸ் இப்போ எதுக்கு செஃப் விடுறோம்? இது மேரினேட் பண்ண பார்த்து அந்த சின்ன டேங்கினஸுக்கும் ப்ளஸ் இதுவே வந்து சிக்கனை குக் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக. அண்ட் நம்ம தயிர் போட்டிருக்கோம், அது டெண்டரைஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ப்ளஸ் குக்கரில் போட பார்த்து உங்களுக்கு ஈஸியாக அது போன்லேருந்து ஃபாலோ ஆஃப் ஆகணும். அதனால் நம்ம டெண்டரிங்க்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஓகே, ஒழுங்காக சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, கட்டக்கூடாது. நீ வெளில போகணுன்றதுக்கு அதமாக பண்ணினுக்கிறேன், வேறு என்னம்மா பண்ணணும் சொல்லுமா. எடுத்து இதை ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் பார்த்துக்கிறேன். குக்கர் எடுத்துகிட்டு வா போ. மே கமிங் செஃப்? கம் பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை துரத்தி விட்டு ஏதாவது என்னை பற்றி பேசிடுவீங்கன்னே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன், எல்லா சாமாவையும் எடுத்துகிட்டு வந்து கதவுக்கு வெளியே ஒழிச்சு வச்சுருக்கேன். அது சரி, அது எக்யூப்மெண்ட் சாமான், ஓகேவா? இது நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். இது வேணும்னா நீங்கள் முன்னாடி கூட ஊற வச்சு வச்சிடலாம். ஸோ இது வாஷிங்கில் போட்டுருங்க. தண்ணி எடுங்க. என்ன போட்டோன்னே மசாலாலாம் தனியாக வந்துருச்சு. போதும் நல்லா முழுக்க வைங்க. இப்போ நம்ம வந்து இது குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 பிரியாணி இலை, பிரிஞ்ச் லீஃப், அதுக்கப்புறம் பட்டை அண்ட் ஸ்டார் அனீஸ், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார் அனீஸ், பிளாக் கார்டமும் ஒரு கிராம்பு எடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்பைசஸ் பிடிக்காதவங்க என்ன பண்ணுறது? ஸ்பைசஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வேணும் அதே மாதிரினா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம், கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, சூப்பர். ஸோ இது மினிமம் 8 விசிலாச்சும் வரணும். ஓகே, அப்பாடி. நிறைய தால் ப்ளஸ் கொஞ்சமாக பல்சஸ் இது எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொடுங்க. இந்தாங்க, அங்கே ஊற வச்சுருக்க எல்லா பருப்பு வகைகள் இவரையே இந்தாங்க. காலையிலே ஊற வச்சுட்டேன் செஃப். சீக்கிரமாக வந்து 5 மணிக்கு அலாரம் வச்சு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு புழுகு வீட்டுக்கு போயிட்டு தூங்கி வச்சுட்டு என்னன்னு கூட உனக்கு தெரியாது, ஊற வச்சு வச்சுருக்கீங்க. சொல்லட்டுமா? உளுந்து, பார்லி. நீங்கள் வந்து இப்போ ஊற வச்சுருந்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு இதை ஊற வச்சுருக்கணும். நம்ம இதை ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அழகாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்லி ஆட் பண்ணிக்கிறோம். சேம் 2 டீஸ்பூன் உளுந்து. கடலை பருப்பும் அதே 2 டீஸ்பூன். மரியாதையே இல்லைப்பா வர. 3 டீஸ்பூன் பச்சை பருப்பு. எல்லாமே 2 டீஸ்பூன் எடுத்தால் இது ஒன்று தான் 3 டீஸ்பூன். எதனால? சின்னதாக இருக்கனாலையா? வெரி குட், ஐ லைக் யூ. ப்ரோக்கன் வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ரவையா ஃபார்மேட்டில் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரோக்கன் வீட் கிடைக்கலனா ரவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட் ஃபார் ஹலீம். அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் அதிகமாக நம்ம ஆட் பண்ணவே போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 and 3 ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது 4.
and 5 and 6. 6 ஸ்பூன்ஸ். எதுக்கு? இப்போ இது வேக வைக்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சரி. இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள ஹலீமுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. தட்ஸ் கால் ப்ரௌன் ஆனியன். ப்ரௌன் ஆனியனை அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட் ஹலீமோட சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த ப்ரௌன் ஆனியனை நம்ம சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு நம்ம பருப்பு வெந்துருச்சு நல்லா. இதை நல்லா நம்ம மசிச்சிக்கணும். அங்கே சிக்கன் 8 விசில் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலை நல்லா மசிச்சிக்க போகிறோம். அதே மாதிரி ஆனியனை ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் ஆமாம், உங்களுக்கு அருமையான வேலை கொடுக்க போகிறேன். உரிக்கணும். உடம்பு தனியாக, எலும்பு தனியாக. யாரா அவன்? உடம்பு தனியாக இல்லை, ஃப்ளஷ் தனியாக, மீட் தனியாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு காட்டலாம். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே தாலை மசிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, பண்ணிடலாம். இவனை எடுத்து விட்டுறேண்ணா. சரி, ஓப்பன். ஸோ அட்டா இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். நோண்டி பார்க்கணும். குக் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் உடையணும். பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அதுதான் சொன்னேன். ஐயோ, வச்சோனே பூ, மல்லிகை பூ மாதிரி உடஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் எல்லாத்தையும் பிச்சை எடுத்துகிட்டு வரேன். கொடுங்க. பாய் பாய். பாய் பாய், டேக் கேர், பாய். ஸோ இப்போ இந்த தால் வெந்திருக்கு இல்லையா, இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு 2 விஷயமும் ரெடி ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வேணுமோ அதனால் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரையாகவே ஆகணும். இது ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஹீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹாஃப் அண்ட் ஹாஃபாக சேர்த்துக்கலாம். ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீ. இப்போ நம்மளுடைய ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆனியனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனை வந்து நீங்கள் அப்படியே போடாதீங்க. கையில் அதை வச்சு கொஞ்சம் கசக்கி, அதாவது தனித்தனியாக அது வர்ற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி தனித்தனி ஃப்ளேக்ஸாக எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். எப்படி நம்ம பிரியாணிக்கு மேலாம் ஃப்ரைடு ஆனியன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃப்ரைடு ப்ரௌன் ஆனியன் தான் நம்ம பண்ண போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நான் எடுக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆனியன் வந்து ஒரே மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு ரீசனும் இதுதான். நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமாக ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை மொத்தமாக இருக்க ஆனியன் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். தின்னாக இருக்க ஆனியன் ஃப்ரை ஆகிடும். அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னது. சேம் அதே மாதிரி இன்னொரு பேட்ச் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா, என்னம்மா 2 நாள் கழிச்சு எங்கள் தால் எங்க தால் அரைச்சிட்டு இருக்கேன். அரைச்சிட்டு இருக்கியா? ஆமாம், நம்புற மாதிரி இல்லையா? அரைக்க சொல்லியிருக்கேன். நான் வரத்துக்குள்ள என்ன இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கீங்க? வறுத்து வச்சுருக்கேண்ணா. சரி, இனி விச் கேஸ் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சீக்கிரம் போய்ட்டு அந்த தால் எடுத்து வந்துடு. நான் அடுத்த ப்ராசஸ் இறங்கி கிண்டிட்டு இருக்காங்க. இந்தாங்க. இந்த பொண்ணுங்களையே இப்படிதான். இது ஃபுல்லாக குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இங்கே அந்த பேனை இங்கே அதை வைங்க. புடிங்க 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 வைங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். வெறும் சிக்கன் தூள் மட்டும்தான், ஸ்பைசஸ் எதுவும் இல்லை. ஓகே, இந்த சிக்கன் மசாலா தூளை இதில் ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டுறோம். சிக்கனை இன்னும் நல்லா பீசஸ் எதுவும் இல்லாமல், அந்த பொண்ணை நம்ப முடியாது. இது வந்து கரெக்டாக இருக்கா பார்த்து நம்ம போட்டு குக் பண்ண போகிறோம். எலும்பு இல்லாமல் இருக்கணும். கிட்ஸு சாப்பிடுவாங்க வீட்டில். போடணும் அப்படியே பொறுமையாக, மலைச்சாரல் மாதிரி தூவணும். தண்ணி எடுங்க.
இதுதான் அந்த ஹலிமா. குக்கிங் அப்போ கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா உன்ட்ட? இப்போ தண்ணி சரிங்க. போதும். இப்போ கொஞ்சோண்டு ஊற்றுங்க. சிரிச்சுக்கிட்டே நில்லுங்க, எதுக்கு பதறீங்க? நான் தண்ணி எடுத்தாலே. ஐயோ பேசிட்டு மேலாம் உதறக்கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். அதான் உன் கையில் கொடுத்துருக்கலாம் தண்ணியை, அதனால பதறதான். நம்பிக்கை தான் எல்லாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். The main ingredient for halim. எஸ், come on. Ghee. சொல்லு. நெய், கவு நெய். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் கீ போட்டிருக்கோம். எஸ், ஓகே ஓகே ஓகே. கொஞ்சமாக ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி பெப்பர். பெப்பர். நம்ம அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்க பார்த்தா உதிரி உதிரியாக தனியாக வர ஆரம்பிக்கும் சிக்கன். அதேமாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி அடிக்கடி நம்ம அதை மேட்ச் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டான ஹலீம் கன்சிஸ்டன்சி வரும். ஓகேவா? ஓகே. எனி விச் கேஸ் as I told you, இது வெரி லாங் டிஷ். அது நம்ம பண்ணுறது டூ ஷார்ட். இதை விட ஷார்ட்டாக பண்ணால் அது ஹலீமில் பலீம். சொல்லு. பலீம். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துலாம். இங்கே பாருங்க. சூப்பர் செஃப். அதில் சிக்கனே தெரியல செஃப், அந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஹலீமோட இன்னொரு விஷயம், க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடிலேருந்து இது பண்ண பார்த்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை தாண்டி நீங்கள் பேனில் அதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ண பார்த்து கீழே ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் அப்படியே திரண்டு நம்மளுடைய கரண்டியோடய வரணும். அதுதான் ஹலீமோட கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள். இன்கேஸ் வரலன்னா அது பலீம். அப்படியே அந்த கடாயோட தூக்கி எறிஞ்சிருங்க அதை. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. ஒரு சூப்பரான ஒரு பிரெட், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிரெட் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கனாலே அட்டகாசமாக இருக்கும். இல்லை நம்ம பிரெட்டெல்லாம் வாங்க முடியாதுங்க, நமக்கு சப்பாத்தி இதெல்லாம் தான் இருக்கும், அதுலேயே நீங்கள் வச்சு டிப் பண்ணி சாப்பிடலாம். எனி பிரெட்டோட அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக போகிற டிஷ். இந்த ரமதான் மாதத்தை மோர் தென் அ ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ஆக்கிற விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்கும். நம்ம நெய்பர்ஸ் கொடுக்குற பிரியாணியாக இருக்கலாம், இல்லை எதுக்கு மட்டும் எஸ் சொல்லு, இல்லை அவங்க ஃபாஸ்டிங் அப்போ நாம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதா விஷயங்களாக இருக்கலாம். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனை ஃபெஸ்டிவல்னு உணர வைக்கிறதுல முக்கியமான பங்கு உணவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். நம்ம ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. இது மக்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை இன்னும் ஸ்பெஷல் ஆகலாம். எஸ், மேபி எனக்கு இந்த ஷோ இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், சில பேர் இல்லைன்னா. பட் வாட் டு டூ, நடக்காது. ஸோ லைஃப்பில் சில விஷயங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from செஃப் சரவணன் அண்ட் ரம்யா.